ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்க மாதிரி ஒரு ஸ்டோனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம எப்பவும் போல் நெக்கை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக் மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒரு மாதிரி டைமண்ட் கட் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். நார்மலாக எப்பவும் போல் லைனிங்கில் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட முன்பகுதி வந்து நான் அடியில் வச்சுருக்கேன். அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. லைனிங் பீஸ் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா டீப்பாக வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அந்த நெக் ஷேப் வந்து நம்ம வரைஞ்ச நெக் ஷேப்பே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வந்து லைனிங் பீஸை வந்து நல்லா உள்ளே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு நல்லா வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். யூஸ்வலாக எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து இதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 சைடும் ஆம்ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத் மட்டும்தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்திருக்கோம். மேலே இருக்க ப்ளவுஸ் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் கிளாத் எடுத்திருக்கேன் நான். ஃபுல்லாக 2 சைடுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டதில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் இருக்குல்லையா, ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்ம இன்றைக்கி உள்ளே கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்க போது. நம்ம நெக்லைன்லேருந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ப்ளவுஸ் பீஸை வந்து லைனிங்க்கு உள்ளே விட்டு நான் ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சாரீ வந்து நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. பிஸ்கட் கலரும் ஒரு கோல்டன் கலர் மிக்சிங்கும் சேர்ந்த மாதிரி இருந்தது சாரீ. நம்மளுக்கு பார்டருமே வந்து சேம் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸும் முந்தியும் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த சாரீ கலர்லேயே வந்து கிளாத் எடுத்திருக்கேன் நான். ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் மிக்சிங்கில் இருக்குல்ல, அந்த கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற மாதிரி நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண சொல்லித்தர போகிறேன். ப்ளவுஸோட முன்பகுதி, அதாவது முன்பகுதி வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து நீங்கள் என்ன கிளாத்தில் டிசைன் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாத்தை வந்து நீங்கள் அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு நார்மலாகவே நம்ம நெக் லைன் வரையும் போதே வந்து நான் நெக்கில், அதாவது லைனிங் கிளாத்தில் வந்து நான் என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து நம்ம இப்போ தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஆம்கோலையுமே வந்து கட் பண்ணுற மாதிரி தனித்தனியாக வந்து ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து அடியில் இருக்க கிளாத்தை மேலேயே வச்சு நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸில் பற்றாமல் நம்ம கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து நம்ம கேன்வாஸ் வச்சும் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அவசியப்படலை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லேஸ் ஒர்க்கால் கவர் பண்ண போகிறோம். லேஸும் ஸ்டோனும் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி கேன்வாஸ் எதுவுமே எடுத்துக்கலை. உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணணும், இல்லை வேறு டிசைன் இதை வந்து மெயினாக வச்சு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேன்வாஸில் கூட பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம லைனிங் கிளாத்தில் வரைஞ்சிருக்கிறது மாதிரியே வந்து நான் பின்னாடி திருப்பி வச்சே வந்து லைனிங்க்கு மேலே தான் நான் தையலே போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே வந்து 2 சைடும் ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ளவுஸ் எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் வரையும் போதே நெக் லைனோட சேர்த்தே வந்து இந்த டிசைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் எல்லா ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப 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 அவசியப்படுற இடத்துல மட்டும்தான் நான் கேன்வாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்குமே வந்து நார்மலாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கும் போது நிறையா டிசைனர் ப்ளவுஸ் வரும். ஸோ அந்த டைமில் வந்து எல்லாத்துக்கும் நான் கேன்வாஸ் கட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒர்க் எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கேன்வாஸ் இல்லாமல் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்து தான் நான் ஃபினிஷ் பண்ணுவேன்.
ஃபுல்லாக நம்ம 2 சைடும் ஆம் ஹோல் சைடு வந்து அந்த ஆர்ச் மாதிரி நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்டர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். கீழே வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் லைட்டாக கட்டிங் வர மாதிரி ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலேயே வந்து இந்த கிளாத் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். கிளாத்துமே நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கிளாத்துமே நிறையா தேவைப்படாது. இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது கிளாத்துமே நிறையா தேவைப்படாது. இன்னொன்று நம்ம எடுக்கும்போதே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் போட போகிறோன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நிறைய கிளாத்துமே வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கீழே பார்த்திங்கன்னா நான் அந்த ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைனில் மட்டும் நான் ஒரு பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து நெக்கு வந்து ரெடி பண்ணிட்டு தான் அந்த டிசைனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம சைடில் அந்த பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். பைப்பிங் கொடுக்கும்போதுமே வந்து கீழே அந்த கட்டிங் கொடுத்துருப்போம், 2 சைடுமே கட்டிங் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கட்டிங்கில் வந்து லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பைப்பிங் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கட்டிங் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் பைப்பிங் வைக்கும்போதும் சரி அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அழகாக தெரியும். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு கலர்ஸ் இருந்தது, 2-3 கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு கலரில் கூட பைப்பிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வேறு கலரில் சூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். எனக்கு நார்மலாக வந்து இதில் டிசைன் வைக்கிற கிளாத்லேயும் வைக்க முடியாது. ஸோ அதனால் சேம் கலர்லேயே நான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கோல்டன் கலரில் கிளாத் இருந்ததுனாலும் நீங்கள் கோல்டு கலரில் கூட நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம கோல்டு கலரில் நான் ஏன் பைப்பிங் வைக்கல அப்படின்னா சைடில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்து நமக்கு கோல்டன் கலரில் தான் லேஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு செப்பரேட்டாக தெரியாது. அதனால் நான் க்ரீன் கலர்லேயே வச்சு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இப்போ லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சைடில் இருக்க ஆம்ஹோல் பீஸில் நம்ம ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு டிசைனர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நம்ம லேஸ் ஒர்க் வச்சு கவர் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்கு நான் ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து எப்பவும் போல் முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 கார்னரையுமே வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து நிறைய பீஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா 2 சைடுமே வந்து ஆம்ஹோல் பீஸ் எல்லாமே வந்து இதை வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா தேவைப்படும். அதனால் நிறையா பீஸே வந்து நான் கட் பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணி வைக்க போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடி பண்ண பீஸே வந்து ஸ்டிச்சிங்க்கு தனியாக இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து நிறைய பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும்ல. நம்ம வந்து லேஸ் வச்சு அதை கவர் பண்ணும்போது ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் அது. ஃபுல்லாக பாருங்கள், எல்லா பீஸ்லேயுமே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்ச் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து இந்த பீஸ் டிசைனர் கிளாத் வச்சுருக்க அந்த பீஸை வந்து நம்ம அப்படியே வச்சு தையல் மட்டும் போட போகிறோம். நீங்கள் டிசைன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் டிசைனை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். டைமும் வந்து ரொம்ப சேவிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் பண்ண வேண்டிய வேலையை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டிசைனர் ப்ளவுஸ்க்கு அவ்வளோ டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம அந்த கீழே நம்ம ஜாயின் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுற வரைக்குமே வந்து நான் கீழே ஃபுல்லாகவே அந்த டிசைன் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன்.
2 சைடுமே வந்து நீங்கள் சேம் பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த கட்டிங் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கட் பண்ணி டிசைன் வைக்கிற பீஸுமே வந்து எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2.5 இன்ச்சில் வந்து நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து எல்லா பீஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒன்று சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வைக்கும் போதுமே வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று பெருசு சின்னதுமாக இருக்கும். ஈவனாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. 2 சைடுமே நம்ம ஆம்ஹோல் சைடு ஃபுல்லாகவே நம்ம அந்த டிசைன் வச்சு கவர் பண்ணியாச்சு. கவர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம லேஸ் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். லேஸுமே வந்து நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் லேஸுமே வந்து கொஞ்சம் தின்னான லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம அந்த டிசைன் வச்சுருக்க பீஸ்க்கு மேலேயே வந்து இந்த லேஸ் ஒர்க்கை வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். லேஸ் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பிசர் எதுவுமே வந்து சீக்கிரம் வெளியே தெரியாது உங்களுக்கு. ஆம்ஹோல் பீஸ் 2 சைடுமே வந்து நான் இதே மாதிரி லேஸ் ஒர்க் வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஆர்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நான் ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு நான் தையல் போட போகிறேன். மேலே வந்து நம்ம ஆம்ஹோல் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சிங் மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு ஆர்ச்சில் வந்து நம்ம திருப்பி ஒரு லேஸ் வைக்கிறதுனால அந்த லேஸை வந்து மேலே இருக்க லேஸ்க்கு உள்ளே வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆம்ஹோல் பீஸ்லேயும் வந்து நீங்கள் 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க பீஸை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்க பீஸ் வந்து ஃபுல்லாக கவர்டு ஆகாமல் ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் மேலே வந்து சிங்கிள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இருக்க பீஸையுமே வந்து சேர்த்து லேஸ் ஒர்க் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து நான் தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும். ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அந்த கீழே இருக்க ஆர்ச் நீங்கள் பண்ணும்போதுமே வந்து கீழே லைட்டாக வந்து ஒரு பெண்டு கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல அந்த லேஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி மறுபடியும் தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த லேஸ் ஒர்க்கும் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து அந்த ஃபினிஷிங் பீஸை வந்து மேலே இருக்க லேஸுக்கு உள்ளே தள்ளி விட்டுருங்க. உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஆம்ஹோல் பீஸில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேஸில் வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கேன்வாஸ் ஒர்க் எதுவுமே பண்ணாதனால எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது பிசுறு எதுவுமே தெரியக்கூடாது. அதே மாதிரியே வந்து லேஸுமே வந்து அங்கங்கே வெளியே இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ண மாதிரி இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் வீடியோஸ் வந்து பண்ணும்போதே வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்களும் வந்து ஒரு டிசைனர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது ஃபுல்லாகவே நம்ம 2 சைடுமே ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஓவரால் வந்து ப்ளவுஸ் இப்படி தான் இருக்க போகுது. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு கீழே வரைக்குமே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த டிசைனோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2.5 இன்ச் கிட்ட தான் நான் இன்றைக்கி வந்து பின்னாடி டாட் பிடிச்சிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்துட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோன் ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து நம்ம ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க அந்த ஆம்ஹோல் பீஸ்லேயும் வச்ச டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனுக்கு மேலேயே வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். சென்டரில் வந்து நான் ஸ்டோன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்டோன் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ஆர்ச்லேயுமே வந்து நான் சின்ன சின்னதாக வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுமே வந்து ஒரு கட்டிங் கொடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. சிம்பிளான ஒர்க்கு தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருந்தது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.